உலாமா லுங்கீஸ் 50 வருட பாரம்பரியம் மிக்க உலாமா லுங்கீஸ். நிறம், தரம் என்றும் நிரந்தரம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் டீசலை எரிபொருளாக பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட புதிய மலை ரயில் என்ஜினின் சோதனை ஓட்டம் வெற்றியடைந்தது. மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு இயக்கப்படும் மலை ரயில் நிலக்கரியை எரிபொருளாக கொண்டிருந்ததால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக புகார் இருந்து வந்தது. இதன் காரணமாக நிலக்கரிக்கு பதில் பர்னஸ் ஆயிலை எரிபொருளாக கொண்டு கடந்த 10 ஆண்டுகளாக மலை ரயில் இயக்கப்பட்டது. நாளடைவில் அதில் அதிக அளவில் புகை வந்ததால் சுற்றுச்சூழல் தொடர்ந்து பாதிக்கப்பட்டது. இதற்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனையில் எரிபொருளாக டீசலை பயன்படுத்தி பழமை மாறாமல் புதிய தொழில்நுட்பத்துடன் உள்நாட்டிலேயே புதிய என்ஜின் தயாரிக்கப்பட்டது. முதல்ல ஃபர்னஸ் ஆயில் போட்டு இருந்தோம். ஃபர்னஸ் ஆயில் போடுறப்போ உங்களுக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு எமிஷன் இருக்கும். இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு எமிஷன் கிடையாது. முக்கியமாக காற்றில் மாசுபடுறது காரணமே கரியும் கார்பன் டை ஆக்சைடும் சல்ஃபர் டை ஆக்சைடு இதில் கிடையாது. ஸோ இது முக்கியமாக அண்டு பர்னிங் அதில் கூட கொஞ்சம் எரியாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இது அந்த சுத்தமாக அந்த வாய்ப்பு கிடையாது. முழுக்க ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் போட்டு நம்ம இது பண்ணுறதுனால பர்னிங் அதிகமாக நல்லா இருக்கும். அதனால் எரிபொருள் செலவு குறைவாக இருக்கும். கடந்த 7 மாதங்களில் 9 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தயாரிக்கப்பட்ட என்ஜின் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. பல்வேறு சோதனைகளுக்கு பின் முதல் கட்டமாக மேட்டுப்பாளையத்தில் இருந்து குன்னூர் ரயில் நிலையம் வரை இயக்கி நடத்தப்பட்ட சோதனை ஓட்டம் வெற்றி அடைந்தது. மலை ரயிலுக்கு மகுடம் சூட்டும் வகையில் அமைந்துள்ள இந்த சிறப்பு என்ஜின் இந்திய ரயில்வே பொறியாளர்களின் திறமையை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக நீலகிரி செய்தியாளர் ஜான்சன். உலாமா லுங்கீஸ் 50 வருட பாரம்பரியம் மிக்க உலாமா லுங்கீஸ். நிறம், தரம் என்றும் நிரந்தரம்.